ஹாயில் உறவுகளை இன்றைக்கும் அசைன்மெண்ட்டில் தான் போனேன். அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் ஆகிட்டு வந்துட்டு காலையில் எழுதிட்டு போயிட்டேன். இன்றைக்கி காலேஜுக்கு நம்ம அண்ணன் கூட தான் போனோம். வித்தியாசமாக ஏதோ புதுசாக பாப்கார்ன் சாக்லேட் நம்ம கோயந்து எடுத்துன்னு வந்தோம். சாப்பிட்டோம், நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு பிரியாணி, செகண்ட் ரவுண்டு முட்டை சாதம், 2 பப்ஸு, தேர்ட் ரவுண்டும் லெமன் சாதம், இன்னொருத்தனும் லெமன் சாதம். ஆனே இப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்பயும் வந்து கெத்து விட்டுட்டு இருக்கான் பாருங்க. வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டு போறேன். 2 மணிக்கு மேலே நம்ம தேர்ட் இயர் நான் பொறுமையாக உட்காந்து நமக்கு எடிட்டிங் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே டைமில் நம்ம 2 அண்ணாக்கு பர்த்டேன்றதுனால 2 ஃபோட்டோ ஃப்ரேம் கிஃப்ட் கொடுத்தாங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேமு, மகளை ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி வேணும், கீச்சனில் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி வேணும், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணணும், சஞ்சு ஃபோட்டோகிராஃபி கான்டாக்ட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக நல்லாவே பண்ணி தருவாங்க. அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வர வழியில் ஒரு காக்காவை 3 நாள் சுற்றி போட்டுச்சு. நான் தான் கஷ்டப்பட்டு காப்பாற்றி விட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே சமத்து புள்ளியாக பாத்திரம்லாம் கழுவி வச்சிட்டேன். நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயாச்சு எடிட் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு எடிட்டிங் சொல்லி தரணும் அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவங்க வீட்டை டீலாம் போட்டு கொடுத்தாங்க. குடிச்சிட்டு பார்க்குக்கு போனோம். பார்க்குக்கு போயிட்டு ஒரு கோட் இருந்தது, அதை எப்படி ஸ்க்ரீனில் போகிறேன் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.